காலையில் எழுந்திரிச்சா என்ன சமைக்கிறதுங்கிறதே பெரிய டென்ஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து பச்சை பயிறு தான் சமைக்கலான்ட்டு இருக்கேன். பச்சை பயிறு எடுத்து நல்லா வறுத்துட்டு கழுவி எடுத்துட்டேன். அது இப்போது சட்டியில் ஃபஸ்ட்டே தண்ணி வச்சுருந்தேன். அதில் பச்சை பயிறு போட்டு தக்காளி போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ அது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு நல்லா வெந்துருச்சான்னு எடுத்து பார்த்தாச்சு. பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சிருக்கக்கூடாது, அரைப்பதம் வெந்திருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தண்ணியை வடிச்சிட்டு அதை தனியாக இருத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் பருப்புக்கு நம்ம சீரகம் போட்டுட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பயிறு எப்பவும் சீரகம் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் வதக்கி பருப்புக்கு கொட்டியாச்சு. இப்போ பருப்பு ரெடி ஆயாச்சு. கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு கலக்கி வச்சுட்டா பருப்பு ரெடி. அடுத்து இப்போ ரசத்துக்கு நம்ம தக்காளி கொஞ்சம் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் புளியும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா கரைச்சி அந்த தண்ணிக்குள்ளே ஊற்றிட்டு நம்ம கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து அந்த பருப்பு வடித்து வச்ச தண்ணியில் கொட்டினா ரசம் ரெடி.